शंकर हर शंकर जय जय शंकर शंकर कामकोटि शंकर कामकोटि शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय தர்மபுரி நகரத்திற்கு பல வருஷங்களுக்கு முன்பாக இங்கு வந்திருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கு வந்திருக்கிறோம். வந்து இங்கிருந்து அந்த சமயத்திலே அருணாச்சலையர் சத்திரத்தை காண்பித்தார்கள். பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு இந்த இடத்திற்கு மறுபடியும் வந்து இந்த அருணாச்சலையர் சத்திரத்தை மறுபடியும் புதுப்பித்து பல்வேறு அறப்பணிகளை செய்வதற்கு உகந்ததாக அங்கு கட்டடங்கள்லாம் அமைப்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒன்று கூடி காமகோடி மடத்தை அணுகி அதன் மூலம் இங்கு பல தர்ம காரியங்கள் ஸ்ரீமடத்தினுடைய ஆசிகளுடன் நடைபெற இருக்கிறது. தர்மம் என்பதுதான் இந்த தேசத்திற்கு முக்கியமான விஷயம். தர்மர் என்பவர் முக்கியம். அந்த தர்மம்தான் உலகத்திலே நமக்கு ஆபத்துகள் விளைவிக்காமல் நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு காரணமாக அமைகிறது. நாம் அமைதியாக இருப்பதற்கு தர்மம்தான் காரணம். நாம் சுபிட்சமாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, திருப்தியுடன் வாழ்வதற்கு, இணக்கமாக வாழ்வதற்கு, அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக வாழ்வதற்கு, ஒரு குடும்பம் என்று வாழ்க்கையை நடத்தும் பொழுது விட்டு கொடுத்து வாழ்வதற்கு, செல்வந்தர்கள் வறுமையிலே வாழ்பவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கான தான தர்மங்கள் செய்வதற்கு, அனைத்து மக்களும் இன்முகமாக அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற இந்த மனித பிறவியினுடைய சிறப்பினை புரிந்து கொண்டு இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய நிலம், நீர், நிழல், பல்வேறு கனிமங்கள், கனிகள், காய்கள், செடிகள், கொடிகள் இவைகளெல்லாம் சரியாக நிர்வாகம் செய்து பகிர்ந்தளித்து அன்பையும் பகிர்ந்து கொண்டு, அன்னத்தையும் பகிர்ந்து கொண்டு, அன்பையும் பகிர்ந்து கொண்டு, பொறுப்பினையும் பகிர்ந்து கொண்டு அறவழியிலே வாழ்வதற்கு நமக்கு தர்ம சிந்தனை என்பதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது.